இந்த ஒரு டிஷர்ட்னால மட்டும் எங்களுக்கு 15,000க்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இருந்துட்டு உங்கள் கிளாத்திங் பிராண்டுக்கு ப்ராடக்ட் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இருந்துட்டு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு ஆம்காக்கு ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகணும்னா அதோட குவாலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மகிட்டே இருந்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, இருந்தாலும் இருந்துட்டு ஸ்டிச்சிங் யூனிட் இருந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறனால நாங்கள் இருந்துட்டு வெளியே இருந்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் யூனிட் கிட்ட கொடுத்துருந்தோம். அவங்க ஃபுல்லாகவே இருந்துட்டு அந்த டிஷர்ட் இருந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாமே இருந்துட்டு கிராஸாக இருந்துட்டு ஸ்டிச்சிங்லாம் இருக்குது, ஸ்டிச்சிங் குவாலிட்டி சரியில்லை. எல்லாத்தையுமே நாங்கள் செகண்ட் ஹேண்ட் குடோனில் தான் போட்டுட்டு வந்தோம். நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கே இருந்துட்டு அவங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு சாம்பிள் கொடுத்து தைச்சு தர சொல்லாமல் நான் பாட்டுக்கு இருந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டேன். ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா அது இன்ஸ்பெக்ஷன் போய் இருந்துட்டு அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். அதையும் செக் பண்ணாமல் நான் கண்ணை மூடிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு நான் என் வேலையிலேயே பிஸியாக இருந்ததுனால அந்த ஆர்டரே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி எல்லாமே இருந்துட்டு எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கிளாத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதை விட மேனுஃபேக்சரை சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இருந்துட்டு ஆம்காக் இருந்துட்டு கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஆம்காக்கில் இருந்துட்டு நாங்கள் குவாலிட்டியான ப்ராடக்ட் தரமாக கொடுத்துட்டு இருக்கோம். நம்மகிட்டே ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. நம்ம ப்ராடக்ட்லாம் பக்காவான டயத்தில் இருந்துட்டு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டே டியூன்ட்.